இது அஜித் விக்கி. நான் நிற்கிறேன் பனி மலையில் சிக்கி. இன்னைக்கு உரையாமல் வீடு போய் சேர்ந்தேன்னா நான் ரொம்ப லக்கி. -20ங்க வெதரு. இப்போ தான் வந்துட்டு கொண்டாலா போகிறேன். நல்லா அப்போ தான் பார்க்கிங் கண்டுபிடிச்சி வைக்கிறதுக்குள்ளேயும் ஒரு வழியாச்சு. ஏன்னா செம்ம க்ரௌடு. ஏன்னா கிறிஸ்மஸ் லாங் வீக்கெண்ட்னால நிறைய பேர் வந்துட்டு வந்திருக்காங்க. இந்த இடம் வந்து ரொம்ப ஸ்கீயிங்க்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. அடுத்து கொண்டாலாவுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு நான் இருக்கிற ஏரியா. ஸோ அதனால் வந்து க்ரௌடு வந்துக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் வந்துட்டு நான் பார்க்கிங் கண்டுபிடிக்கே லேட் ஆயிடுச்சு. ஒரு வழியாக பார்க்கிங் கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். இப்போ வந்து இனி ஒரு 10 மினிட்ஸ் வாக்கு இருக்குது. போய் அங்கே போய் நடந்து போயிட்டு அங்கே போய் நான் மறுபடியும் டிக்கெட் எடுத்து கொண்டாலா போகணும். அப்பா ஒரு வழி ஆகுது. குளிர் வந்து ஒன்றும் சொல்ல முடியலை. இங்கே பாருங்கள், கையில் க்ளவுஸு எல்லாம் போட்டு ஃபுல்லாக மறைச்சி வச்சுருக்கேன் நான் உடம்ப. இல்லைனா வந்துட்டு ஃப்ரீஸ் ஆயிரும். ஆல்ரெடி நான் வந்து 3 லேயர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன். ஒரு உள்ளே 2 லேயர் போட்டு அதுக்கு மேலே பேண்ட்டு போட்டிருக்கேன். அது மேலேயும் அதே மாதிரி தான் போட்டு ஜாக்கெட் வேறு போட்டிருக்கேன். ஆனால் இன்னமும் குளிருது. மண்டையை கவர் பண்ணியாச்சு, கழுத்தை கவர் பண்ணியாச்சு. ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லைங்க. இந்த இடம் வந்துட்டு ஐஸ் ஸ்கேட்டிங் ஏரியா. ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுறவங்களாம் இதில் தான் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், வலுன்னு இருக்குது ஐஸு. ஸ்கேட்டிங் பண்ணும்போது நல்லா ஜாலியாக இருக்கும். பாருங்கள், பூரா என் பக்கம் ஃபுல்லாக ஸ்னோ தான். இங்கே பாருங்கள், ஸ்கீயிங் பண்ணுறதுக்கு குழந்தைங்களோட கூட்டத்தை பாருங்கள். அவ்வளோ கூட்டம், ஃபுல்லாக குழந்தைங்க கூட்டம் தான். பாருங்கள், ஃபுல்லாக குழந்தைங்களோட கூட்டம் தான். குழந்தைங்களுக்கு ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா இங்கே இது ஒரு மெமரிஸுங்க. இந்த பாருங்கள் வருது. அதில் அப்படியே 2 பேர் 3 பேர் இல்லைனா 4 பேர் வர போகலான்னு நினைக்கிறேன். அப்படியே உள்ளே ஏறிட வேண்டியதான். ஏறியாச்சு. ஹாய். நான் மேலே போயிட்டுருக்கேங்க. இங்கே பாருங்கள், நல்ல ஸ்பீடாக போயிட்டுருக்கு. வாவ், நைஸ். இங்கே பாருங்கள் கூட்டத்தை, -25ல் எல்லோரும் கூட்டத்தை பாருங்கள். இங்கே பாருங்கள், எல்லோரும் ஸ்கீயிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேலே. எனக்கு இதை பார்க்கவும் ஆசையாக இருக்குது பண்ணணுன்னு. பட் ஆனால் வந்து நான் யோசிச்சு தான் முடிவு எடுக்க போகிறேன். ஏன்னா விழுந்தோம்னு வச்சுக்கோங்க, அங்கேருந்து உருண்டுக்கிட்டே வரணும் மலையில். நான் போய் எல்லாருக்குமே தெரியும் கேனடாவோட மெடிக்கல் சிஸ்டம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு. நான் வந்து குறைலாம் சொல்லலை, அந்தளவுக்கு வெயிட்டிங் பீரியட் அவ்வளோது. நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. இதே நம்ம ஊராக இருந்தால் விழுந்து எழுந்திரிச்சிட்டு நேராக போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிறவன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் தெரியும் கெனடியனோட மெடிக்கல் சிஸ்டம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். எல்லோரும் நம்ம ஊரை குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் ரியாலிட்டி. நம்ம ஊர் எவ்வளோ பெட்ரு, என்ன எல்லா விஷயத்துலையும்
நான் அதனால் இந்த ஊரை தப்பு சொல்ல விரும்பலை. இங்கே உள்ள இவங்களோட ப்ரொசீஜர் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும், நம்ம ஊரில் இருக்கிறது வேறு மாதிரி. ஸோ அதனால் வந்துட்டு நான் இந்த ரிஸ்க்கை இதில் ஏறி நான் உருண்டு கைகாலை உடச்சிக்கலாம் நான் விரும்பலை. போவேன் ஒரு நாள். நான் இது ஒரு அட்வென்ச்சர்ஸ் தான், இதை நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். அதை நான் ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி தான் ட்ரை பண்ணுவேன். பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு, என்னை சுற்றி ஃபுல்லாக கூட்டம், குழந்தைங்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. பாருங்கள் இந்த அளவுக்கு குழந்தைங்களை வந்து தைரியமாக வளர்க்குறது வந்து நம்ம ஊர்லேயும் மாற்றிக்கணும் நிறைய விஷயத்தில். ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம வந்து அன்னெசரியான ப்ரெஷர் வந்து நிறையா போடுறோம். அதை வந்து பண்ணக்கூடாது. நான்லாம் ஃப்யூச்சரில் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் அதை பண்ணிக்கக்கூடாதுன்னு நான் நிறையா மாற்றிக்கிடுவேன். கொண்டோலாவில் போகிறேன், மைக்கை விட்டுட்டேன், மைக்கு பறந்து போயிடுச்சு, டிரான்ஸ்மிட்டரு வேறு வழி இல்லை, காற்றா போயிடுச்சு. இந்த வெளியில் திரிஞ்சு தேட முடியாது. நான் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி பார்த்தேன். இனி நான் கொஞ்சம் கத்தி வேறு பேசணும், வேறு என்ன கதைன்னு தெரியலை. இது இப்போ தான் கொண்டோலாவுக்கு போகிற மாதிரி இருக்குது. நம்ம ஊர் திருப்பதி கோயில் கூட்டத்தோடு அதிகமாக இருக்குங்க. இது திருப்பதி தரிசனத்தை கூட நம்ம பார்த்துடலாம் போல். இன்றைக்கி கொண்டோலாவோட ரைடு எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியலை, பார்க்கலாம். இது ஃபுல்லாக கூட்டம் இருக்குது. இந்த கூட்டத்தில் தான் நான் போகணும். நம்ம ஊர் திருப்பதி தரிசனத்தோட பெருசாக இருக்குது. எந்த அளவுக்கு நிற்க போகிறேன்னு தெரியலை, லைனில் எவ்வளோ நேரம் நிற்க போகிறேன்னு தெரியலை. அங்கிட்டு ஒரு லைன் இருக்குது, இங்கிட்டு ஒரு லைன் இருக்குது. எந்த லைனு ப்ராப்பரான லைனுன்னு வேறு ஒன்றும் தெரியலை. வேறு எல்லாம் கூட்டமாக நிற்கிறாங்க. எல்லாருமே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இதுக்கு ஸ்கீயிங்க்கு தான் அதிகமாக போகிறாங்க. அதே மாதிரி ப்ராப்பரான கிட்டோட போகிறாங்க. அதே மாதிரி ஸ்கேட் போர்டு பண்ணவும் போகிறாங்க. எனக்கு ஆக்சுவலாக ஸ்கேட் போர்ட் பண்ண தெரியும். ஆனால் வந்துட்டு நான் இந்த இது வந்து ஐஸில் பண்ணுறது வந்து நான் ரொம்ப டக்குன்னு எடுத்துட மாட்டேன். ஏன்னா அது எனக்கு நான் கரெக்டாக கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தான் நான் இந்த மாதிரி ஏன்னா இது ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தான் நான் வந்துட்டு இது பண்ணுவேன். ஆனால் நான் இன்றைக்கி வந்துட்டு பெருசாக நான் வந்து ட்ரை பண்ணல. சின்ன இடம்லாம் இருக்குது, அங்கே போய் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் நான் பண்ணலை. ஏன்னா நான் திரும்ப வீட்டுக்கு போகணும். மறுபடியும் ஒரு 7-8 ஹவர்ஸ் ட்ரைவ் பண்ணணும். அதனால நான் வந்து இன்றைக்கி நான் அதை ட்ரை பண்ணல. நான் இன்னொரு இடம் ஒன்று இருக்குது, அங்கே போவேன். அங்கே போகும்போது கண்டிப்பாக நான் அதை ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக. இன்றைக்கி ஆனால் ட்ரை பண்ணல. இது வந்து நல்லா பெருசாகவும் இருக்குது, அதே மாதிரி க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்குது. எதுவும் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. சொன்ன மாதிரியே தான் வந்துட்டு ஏதாவது ஆச்சுன்னா வந்துட்டு ஒன்றும் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க நான் விரும்பலை. எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 6 குழந்தைங்க போகிறாங்க. 6 குழந்தைங்க வந்து ஸ்கேட் போர்டு எடுத்துகிட்டு குட்டியாக இங்கே பாருங்கள், 6 குழந்தைங்க ஸ்கேட் போர்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. எனக்கெல்லாம் பார்க்க இதாக இருக்குது. அங்கே பாருங்கள் ஃபுல்லாக குழந்தைங்க வந்து போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்க ஃபுல்லாக மலை தான். இந்த மலையில் சுற்றி எங்கிட்ட பாருங்கள், இது ஃபுல்லாக மலை இருக்குது. எல்லாருமே வந்துட்டு அழகாக ஸ்கீயிங் பண்ண போகிறாங்க. இங்கே பாருங்கள் இந்த பக்கம் ஃபுல்லாக, இந்த பக்கம் வந்து ஸ்கீயிங் பண்ணுறவங்க வந்து இறங்குறாங்க, அதான் ஸ்கீயிங் பண்ணிகிட்டே போகிறாங்க. நான் இதில் எங்கிட்ட நான் இறங்க போகிறதில்ல, சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இறங்க போகிறேன் கீழே. எவ்வளோ அடியோ பாருங்க எவ்வளோ பேர், குழந்தைங்க பெரிய ஆளுங்க எல்லாம் ஃபேமிலியோட. ஆனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இதை பண்ண முடியாதுங்க. ஏன்னா இது வந்து நான் மேலே வர்றதுக்கே 15 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அதே இதில் நம்ம கீழே போகணுன்னா எப்படி போனாலும் ஒரு 5-10 மினிட்ஸில் கீழே இறங்கிடுவாங்க. ஆனால் அது என்ன ஸ்பீடில் போகும் தெரியுமா? நான் கீழே வரையில் பார்க்குறேன் அவ்வளோ பேர் செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. ரொம்ப கேவலமாக போச்சு குமார். சின்ன குட்டி குழந்தைங்கள்லாம் பண்ணுதுங்க. என்னால் இங்கே பாருங்க ஒருத்தவருக்கு வந்து கைட் பண்ணி அந்த 6 குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. எல்லோரும் அழகாக அவ்வளோ பயப்படாமல் போயிட்டுருக்காங்க அந்த குழந்தைங்க எல்லாருமே. இங்கே பாருங்க, இங்கே குழந்தைங்களெல்லாம் எடுக்கக்கூடாது. நான் அதனால் பக்கத்தில் போய் ரொம்ப எடுக்கலை, பின்னாடியிலேருந்து எடுக்கிறேன். இங்கே நான் பக்கத்தில் ஒரு 6 குழந்தைங்க போகிறாங்க பாருங்கள் எல்லோரும்.
சூப்பராக அடே அப்பா. இங்கே வந்து ஃபுல்லாக டைனிங் இருக்குது. ஃபுல்லாக வந்துட்டு மேலே வந்துட்டு ஸ்கீயிங் பண்ணுறவங்களுக்கு எல்லாேருக்கும் ஃபுட்டு சேலும் பண்ணுறாங்க. பத்தாவுக்கு இங்கிட்ட வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் நிறைய இடம் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இந்த பக்கம் ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு என்ன வேணுமானாலும் வாங்கிக்கலாம். எல்லாம் வார்மாக இருக்குது ஃபுட்டு. இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து ஃபுட்டு ஏரியா. யாருங்க சொன்னது கனடாவில் வின்டர் வந்துட்டு ரொம்ப இதாக இருக்குமேனு? இங்கே வந்து பாருங்கள், இதுதான் கனடாவில். இது கனடா வின்டர் தான் வந்துட்டு ஸ்பெஷலே போல். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் எப்படி எல்லாம் ஸ்கேயிங் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. குழந்தைங்க எல்லாம் எனக்கெல்லாம் அவமானமாக இருக்குங்க இப்படி வந்து சும்மா சுற்றி திரியிறதுக்கு. என்னோடய லைஃப்லேயே ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது. 15 நிமிஷம் இது மேலே கொண்டாலாவில் மேலே போயிட்டு கீழே வர்றது வந்துட்டு மேலே பார்த்தா அவ்வளோ க்ரௌடுங்க. குட்டி குட்டி குழந்தைங்களாம் அவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லோரும் சூப்பராக பண்ணுறாங்க. நாளைக்கு நான் சொல்ல முடியாது, நம்ம குட்டி குழந்தைங்கலாம் வந்துருச்சுங்கன்னா நம்ம இதெல்லாம் கற்றுக்கணும். இல்லைன்னா பெருத்தனமாக அசிங்கத்தனமாக போயிடும் போல் அசிங்கப்படுத்திடுவானுங்க நம்மளை. ஏன்னா பேரண்ட்ஸும் வந்து அவங்க கூட சேர்ந்து பண்ணுறாங்க. ஃபுல் சேஃப்டியாக பண்ணுறாங்க. மூக்கில் ஆரம்பித்து மூக்குக்கு சேஃப்டி ஆரம்பித்து கம்ப்ளீட் ஹோல் பாடிக்கும் பக்காவாக ஸ்கீயிங் ட்ரெஸ் போட்டு தான் அவங்க எல்லாம் பண்ணுறாங்க. அதனால வந்து கொஞ்சம் அவங்க வந்து உடம்பு வாமா அப்படி இருக்கும்போதே வந்துட்டு ஒரு சில பேர்லாம் வந்துட்டு மேலே வந்துட்டு எப்பா முடியலப்பா அப்படின்ற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுறாங்க. கனடாவில் எனக்கு இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. நான் எடுத்த ஒரு நல்ல டிசிஷன். என்ன நிறைய பேர் சொல்லும் போது வின்டரில் ரோட் ட்ரிப் கிளம்பும் போது எதுக்கு நீ ரிஸ்க் எடுக்கிற போகாத அப்படி இப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. நான் அதையும் மீறி நான் எடுத்து கிளம்புனேன். வந்ததுக்கப்புறம் நான் கம்ப்ளீட்டாக ரியலைஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுறேங்க. லைஃப்பில் என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது. இதில் போயிட்டு வந்தது என்ன ஒன்று தான் மிஸ் பண்ணுறேன். நான் ஸ்கீயிங்கோ ஸ்கேட் போர்டிங்கோ பண்ணியிருக்கணும். பட் ஆனால் இது வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. எனக்கு ஸ்கேட் போர்ட் பண்ண பிடிக்கும். நான் அது பண்ணியிருக்கேன், எலக்ட்ரிக் இது பண்ணுறேன். அதனால எனக்கு இதில் பண்ணுறது வந்து பனியில் பண்ணுறது வந்து நான் அங்கே பண்ணிவிட்டு இங்கே பண்ணலான்றது வந்து ப்ராப்பராக பண்ணணும். நான் ப்ராப்பராக பண்ணலைன்னா கை காலெலாம் உடஞ்சி போயிடும். பார்க்க தான் பனி வந்து மண் மாதிரி இருக்குதுன்னு நினைப்போம். ஆனால் கீழே விழுந்தால் கை கால் இதெல்லாம் தெரியாது. அதனால நான் அந்த ரிஸ்க்கை எடுக்கலை. ஒரு என் ட்ரிப்போட எண்டு வந்துருச்சு. 4 நாள் ட்ரிப்பு. ஏன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மெமரிஸ்னே சொல்லுவேன் கனடாவில். எனக்கு வின்டரில் யாரும் ட்ராவல் பண்ணாதீங்க அப்படி இப்படின்லாம் சொன்னாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கணும் பார்க்கணும்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்து பாருங்கள். கனடா வந்து வின்டரில் அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. அதை போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை பாருங்கள். கனடாவில் இருக்கிறவங்க யாரும் இதை பார்த்தாலும் சரி, வெளியில் இருக்கிறவங்க வெளியில் இந்தியாவிலேருந்தோ வேறு எந்த கண்ட்ரிலேருந்தோ பார்த்தாலும் பாருங்கள். தமிழ் ஆட்கள் யாரும் பார்த்தீங்கன்னாலும் பாருங்கள். பாய் பாய். அஜித் விக்கி.